குந்தவியின் சபதம். காஞ்சி நகர் அரண்மனையின் உப்பரிகை நிலா மாடத்தில் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் அமர்ந்திருந்தார்கள். கிருஷ்ணபட்சத்து முன்னிரவு. வானத்தில் விண்மீன்கள் சுடர்விட்டு ஒளிர்ந்தன. கிழக்கே வெகு தூரத்தில் மாமல்லபுரத்து கலங்கரை விளக்கம் நட்சத்திரங்களுடன் போட்டியிட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தது. காஞ்சி நகரின் பற்பல சிவாலயங்கள், விஷ்ணு ஆலயங்களிலிருந்து பேரிகை சப்தம், ஆலாட்சமணி ஓசை, யாழின் இன்னிசையுடன் கலந்து பாடும் பக்தர்களின் குரலொலி எல்லாம் கலந்து வந்து கொண்டிருந்தன. அரண்மனை பூந்தோட்டத்திலிருந்து செண்பகம், பன்னீர், பாரிஜாதம் ஆகிய மலர்களின் சுகந்தம் குளிர் காற்றுடன் கலந்து லேசாக வந்து கொண்டிருந்தது. குழந்தாய், ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கிறாய்? உடம்பு நன்றாக இல்லையா என்று சக்கரவர்த்தி கேட்டார். எனக்கு உடம்பு ஒன்றுமில்லை அப்பா, மனம்தான் நன்றாயில்லை. மனம் இருக்கிறதே அம்மா, ரொம்ப பொல்லாதது, மத்தகஜத்தை போன்றது என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை புத்தி என்கிற அங்கூசத்தால் அடக்கி ஆள வேண்டும். அப்பா. ஏன் குழந்தாய்? நான் சமண முனிவரை பார்த்துவிட்டு வந்தது தங்களுக்கு எப்படி தெரிந்தது? என் மகள் என்ன செய்கிறாள் என்பது எனக்கு தெரியாமல் போனால் இந்த பெரிய பல்லவ சாம்ராஜ்யத்தை நான் எப்படி அம்மா கட்டியாள முடியும்? அப்பா, நான் சமண சமயத்தையோ பௌத்த சமயத்தையோ சார்ந்துவிட போகிறேன். ஏன் அம்மா அப்படி? நமது சைவ வைஷ்ணவ சமயங்கள் என்ன அவ்வளவு துர்பாகியத்தை செய்துவிட்டன? வாழ்க்கையில் எனக்கு வெறுப்பு உண்டாகிவிட்டது. இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் என்று இருக்கிறது. அடடா, அவ்வளவுக்கு வந்து விட்டதா? அப்பர் பெருமானை போய் பார்த்துவிட்டு வந்தாயே, அவர் மனித பிறவியின் மகிமையை பற்றி உனக்கு ஒன்றும் சொல்லவில்லையா? தில்லை அம்பலத்தில் ஆனந்த நடனமிடும் பெருமானை தரிசிப்பதற்காகவே. நிறுத்துங்கள் அப்பா, வயது ஆக ஆக அந்த பெரியவர் ஒரே பக்தி பைத்தியமாகிவிட்டார். ஆனந்தமாம் நடனமாம். இந்த அழகான உலகத்தை படைத்த கடவுளுக்கு ஆனந்தம் வேறு நடனம் வேறு வேண்டி கிடந்ததாக்கும். இதை கேட்ட சக்கரவர்த்தி கலகலவென்று சிரித்தார். குந்தவி வெறுப்புடன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார். நான் ஏன் சிரித்தேன் என்று தெரியுமா குந்தவி? அதுதான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தங்களுக்கு ஒருவேளை பைத்தியம் கீத்தியம்? இல்லை குழந்தாய், இல்லை. பைத்தியம் எனக்கு பிடிக்கவில்லை. நான் சிரித்த காரணம் வேறு. உன் மாதிரியே எனக்கும் ஒரு காலத்தில் இந்த உலகம் பிடிக்காமல் இருந்தது. வாழ்க்கை வேப்பங்காயாகி விட்டது. அதன் காரணம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு பெண்ணாய் பிறந்தது தானோ என்னவோ. சக்கரவர்த்தி புன்சிரிப்புடன், இல்லை அம்மா, இல்லை. நீ பிறந்த பிறகு எனக்கு மறுபடியும் உலகம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. அதற்கு முன்னாலே தான் சில காலம் எனக்கு உலக வாழ்க்கையின் மேல் ரொம்ப வெறுப்பாய் இருந்தது. அதற்கு காரணம் என் தந்தையின் மீது எனக்கு ரொம்ப கோபமாயிருந்ததுதான் என்றார். குந்தவையின் முகத்தில் அவளை அறியாமலே புன்னகை தோன்றியது. இதை பார்த்த நரசிம்மவர்மர், உனக்கு இப்போது வாழ்க்கையில் வெறுப்பு உண்டாகி இருப்பதற்கு அதுதானே காரணம். என் மேல் உனக்கு இப்போது சொல்ல முடியாத கோபம் இல்லையா என்றார். குந்தவி கண்களில் துளிர்த்த நீர்த்துளிகளை துடைத்து கொண்டாள். தலை குனிந்தபடி, அப்பா, உங்கள் பேரில் எனக்கு என்ன கோபம்? உங்களுடைய தர்ம ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட அநீதி நடந்துவிட்டதே என்றுதான் வருத்தமாயிருக்கிறது என்றாள். இதுதானா பிரமாதம் குந்தவி? இதற்கு ஏன் இவ்வளவு கவலை? அநியாயத்தை செய்வதற்கு எனக்கு சக்தி உண்டு என்றால் அதை நிவர்த்திப்பதற்கும் சக்தி உண்டல்லவா? உண்மையில் அநீதி நடந்துவிட்டதாக எனக்கு தெரிந்தால் உடனே அதற்கு பரிகாரம் செய்துவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன் என்றார் சக்கரவர்த்தி. நிஜம்தானே அப்பா? சோழ ராஜகுமாரனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பாளி இல்லை என்று தெரிந்தால் தண்டனையை மாற்றி விடுவீர்கள் அல்லவா? நிச்சயமாய் அம்மா. அப்போது குந்தவி தன் மனதிற்குள் அந்த வேஷதாரி சிவனடியாரை எப்படியாவது கண்டுபிடித்து அவருடைய தாடியை பற்றி இழுத்து கொண்டு வந்து சக்கரவர்த்தியின் முன்னிலையில் நிறுத்தாவிட்டால் என் பெயர் குந்தவி அல்ல என்று சபதம் செய்து கொண்டாள். குந்தவி, என்ன யோசனையில் ஆழ்ந்து விட்டாய்? இன்னும் 2 நாளில் நான் உறையூருக்கு போக போகிறேன். நீயும் வருவாயல்லவா என்று சக்கரவர்த்தி கேட்டார். வருகிறேன் அப்பா. அங்கே எனக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. அதற்கு நீங்கள் குறுக்கே ஒன்றும் சொல்லக்கூடாது. என்ன காரியம் என்று எனக்கு சொல்லலாமோ? அதுவும் ரகசியமோ?
ரகசியம் ஒன்றுமில்லை அப்பா. அருள்மொழி ராணியை நான் பார்க்க போகிறேன். சரிதான். ஆனால் அருள்மொழி ராணி உன்னை பார்க்க சம்மதிக்க வேண்டுமே. அவர் என்னை பார்ப்பதற்கு என்ன தடை? எதற்காக மறுக்கிறார்? அவளுடைய பிள்ளையை தேச பிரஷ்டம் செய்தவன் மகளாயிற்றே நீ. உன்மேல் கோபம் இல்லாமல் இருக்குமா? என்மேல் எதற்காக கோபித்துக் கொள்ள வேண்டும்? ரொம்ப அழகுதான். நானா இவருடைய பிள்ளைக்கு துர்போதனை செய்து சக்கரவர்த்திக்கு விரோதமாய் கலகம் செய்யும்படி தூண்டினேன்? என்மேல் கோபித்துக் கொண்டு என்ன பிரயோஜனம் என்றாள் குந்தவி. இதை கேட்ட சக்கரவர்த்தி தம் மனதிற்குள் பெண்ணாய் பிறந்தவர்களிடம் தர்க்க ரீதியை எதிர்பார்ப்பதிலேயும் பிரயோஜனமில்லைத்தான் என்று எண்ணிக்கொண்டார். பொன்னனின் அவமானம். சென்ற 3 தினங்களாக பொன்னனின் குடிசைக்குள்ளே இடியும் மழையும் புயலும் இருந்தது. நான் செய்தது தப்பு என்றுதான் 1000 தடவை சொல்லிவிட்டேனே, மறுபடியும் மறுபடியும் என் மானத்தை வாங்குகிறாயே என்றான் பொன்னன். தப்பு 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 என்று இப்போது அடித்துக் கொள்கிறாயே, என்ன பிரயோஜனம்? இந்த புத்தி அப்போது எங்கே போச்சு என்று வள்ளி கேட்டார். இப்போது என்ன குடிமுழுகி போய்விட்டதென்று ஓட ஓட விரட்டுகிறாய் வள்ளி? அந்த சக்கரவர்த்தி எங்கே போய்விட்டார்? என் வேல்தான் எங்கே போச்சு? வேல் வேறையா வேல்? கெட்ட கேட்டுக்கு பட்டு குஞ்சந்தான். ஓடம் தள்ளுவதற்கும் கும்பிடுவதற்கும் தான் கடவுள் உனக்கு கையை கொடுத்திருக்கிறார். கும்பிடுகிற கையினால் எங்கேயாவது வேலை பிடிக்க முடியுமா? 2 உடலும் ஓர் உயிருமாயிருந்த தம்பதிக்குள் இப்படிப்பட்ட ஓயாத வாய்ச்சண்டை நடப்பதற்கு காரணமாயிருந்த சம்பவம் இதுதான். 2 நாளைக்கு முன் இந்த காவேரி கரை சாலை வழியாக நரசிம்ம சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் அவர்களுடைய பரிவாரங்களும் உறையூரை நோக்கி போய்க் கொண்டிருந்த போது தோணித்துறைக்கு அருகில் சக்கரவர்த்தி சிறிது நின்றார். தோணித்துறையையும் காவேரியின் மத்தியில் இருந்த தீவையும் அந்த தீவில் பச்சை மரங்களுக்கிடையே காணப்பட்ட வசந்த மாளிகையின் பொற்கலசத்தையும் குந்தவிக்கு சுட்டிக்காட்டி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். அச்சமயம் குடிசையின் வாசலில் நின்று கொண்டிருந்த பொன்னன் வள்ளி இவர்களின் மேல் சக்கரவர்த்தியின் பார்வை விழுந்தது. பொன்னனை அருகில் வரும்படி அவர் சமிக்கை செய்யவும் பொன்னன் ஓடோடியும் சென்று கைகூப்பி தண்டம் சமர்ப்பித்து பயபக்தியுடன் கையை கட்டிக்கொண்டு அவர் முன்னால் நின்றான். சக்கரவர்த்தியை பழிக்கு பழி வாங்க போவதாகவும் அவருடைய மார்பில் தன் வேலை செலுத்த போவதாகவும் அவன் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் அச்சமயம் அடியோடு மறந்து போய்விட்டது. சக்கரவர்த்தியின் கம்பீர தோற்றமும் அவருடைய முகத்தில் குடிக்கொண்டிருந்த தேஜஸும் அவனை அவ்விதம் வசீகரித்து பணிய செய்தன. இந்த தோணித்துறையில் படகு ஓட்டுகின்றவன் நீதானே அப்பா என்று சக்கரவர்த்தி கேட்கவும் பொன்னனுக்கு தலைகால் தெரியாமற் போய்விட்டது. ஆமாம் மகா சக்கர பிரபு என்று குழறினான். அதோ தெரிகிறதே, அந்த வசந்த மாளிகையில் தானே அருள்மொழி ராணி இருக்கிறார். ஆமாம், இதோ பார், நமது குழந்தை குந்தவி தேவி. ராணியை பார்ப்பதற்காக சீக்கிரத்தில் இங்கே வரக்கூடும். ஜாக்கிரதையாக ஓடம் செலுத்தி கொண்டு போய் அந்த கரையில் விட வேண்டும், தெரியுமா? புத்தி சுவாமி என்றான் பொன்னன். பிறகு சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் உறையூரை நோக்கி சென்றார்கள். இதையெல்லாம் வள்ளி குடிசை வாசலில் நின்றபடி அரைகுறையாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பொன்னன் திரும்பி வந்தபோது வள்ளியின் முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடித்தது. முழு விவரமும் அவனிடம் கேட்டு தெரிந்து கொண்ட பின்னர் வள்ளி பலமாய் சண்டை பிடிக்க ஆரம்பித்தாள். சக்கரவர்த்திக்கு பணிந்து மறுமொழி சொன்ன காரணத்தினால் விக்கிரம மகாராஜாவுக்கு பொன்னன் துரோகம் செய்து விட்டதாக வள்ளி குற்றம் சாட்டினாள். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும் துரோகி என்று நிந்தித்தாள். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட விவகாரம் 3 தினங்களாக இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது. வள்ளியின் சொல் அம்புகளை பொறுக்க முடியாதவனாய் அன்று மத்தியானம் உச்சி வேளையில் பொன்னன் நதிக்கரையோரம் சென்றான். அங்கே நீரோட்டத்தின் மீது தழைத்து கவிழ்ந்திருந்த ஒரு புங்க மரத்தின் அடியில் அதன் வேரின் மேல் உட்கார்ந்து தனக்கு நேர்ந்த அவமானத்தை எப்படி துடைத்துக் கொள்வது, வள்ளியிடம் மறுபடியும் எப்படி நல்ல பெயர் வாங்குவது என்று சிந்தித்து கொண்டிருந்தான். அப்போது கார்த்திகை மாத கடைசி. 1 மாதம் சேர்ந்தாற்போல் அடைமழை பெய்து விட்டிருந்தது. கழனிகளில் நீர் நிறைந்து தழும்பிக் கொண்டிருந்தது.
பச்சை மரங்களின் இலைகள் புழுதி தூசி எல்லாம் கழுவப்பட்டு நல்ல மரகத வர்ணத்துடன் பிரகாசித்தன. குலுகுலுவென்று குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. இப்படி வெளி உலகமெல்லாம் குளிர்ந்திருந்ததாயினும் பொன்னனுடைய உள்ளம் மட்டும் கொதித்து கொண்டிருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த கார்த்திகை மாதம் எவ்வளவு ஆனந்தமாயிருக்கும். பார்த்திப மகாராஜாவும் ராணியும் இளவரசரும் இங்கே அடிக்கடி வருவதும் போவதுமாயிருப்பார்கள். அரண்மனை படகுக்கு அடிக்கடி வேலை ஏற்படும். தோணித்துறை அப்போது எவ்வளவு கலகலப்பாயிருந்தது. குதிரைகளும் யானைகளும் தந்த பல்லக்குகளும் இந்த மாந்தோப்பில் வந்து காத்து கொண்டு கிடக்குமே. அந்த காலம் போய்விட்டது. இப்போது காக்கை இங்கே வருவது கிடையாது. இந்த தோணித்துறைக்கு வந்த கேடுதான் என்ன? பார்த்திப மகாராஜா போர்க்களத்தில் இறந்து போனார். இளவரசர் எங்கேயோ கண்காணாத தீவில் தவித்து கொண்டிருக்கிறார். அருள்மொழி ராணியோ ஓயாமல் கண்ணீரும் கம்பளையுமாய் இருக்கிறார். வசந்த மாளிகைக்கு போவார் இல்லை. ஓடத்துக்கும் அதிக வேலை இல்லை. அந்த சண்டாளன் மாரப்ப பூபதி மட்டும் துரோகம் செய்யாமல் இருந்தால் இப்போது விக்கிரம மகாராஜா சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பார் அல்லவா? பல்லவ சக்கரவர்த்தி இங்கே ஏன் வரப்போகிறார்? வள்ளியிடம் தான் ஏற்றி கேட்கும்படியாக ஏன் நேரிட்டிருக்க போகிறது? இப்படி பொன்னன் யோசித்து கொண்டிருக்கும் போது குதிரை வரும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். சாலை ஓரத்தில் பொன்னனுடைய குடிசைக்கருகில் மாரப்ப பூபதி குதிரை மேலிருந்து இறங்கி கொண்டிருந்தான். மாரப்பனின் மனோரதம். மாரப்ப பூபதி பொன்னனின் குடிசை கதவை திறந்தபோது வள்ளி பின்வருமாறு சொல்லிக் கொண்டிருந்தாள். மானம் போன பிறகு உயிரை வைத்து கொண்டு இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம தேசத்துக்கும் நம்ம மகாராஜாவுக்கும் துரோகம் செய்துவிட்டு அப்புறம் பிராணனை வைத்து கொண்டு இருக்கிறதா இருந்தால் உனக்கும் அந்த கேடுகெட்ட மாரப்பனுக்கும் என்ன வித்தியாசம்? இதை கேட்டதும் அவனுடைய முகம் கோபத்தினால் சிவந்தது. வாசற்படியிலேயே சிறிது நேரம் அசையாமல் நின்றான். பிறகு என்ன தோன்றிற்றோ என்னவோ அவனுடைய முகத்தில் ஒரு விதமான மலர்ச்சி உண்டாயிற்று. புன்னகையுடன், என்ன வள்ளி, என் தலையையும் சேர்த்து உருட்டுகிறாய்? என்ன சமாசாரம்? என்னோடு பொன்னனையும் சேர்க்கும்படியாக அவன் அப்படி என்ன பாதகம் செய்து விட்டான் என்றான். அடுப்பு வேலையை பார்த்தபடி பொன்னன் தான் வருகிறான் என்று நினைத்து கொண்டு தலை நிமிராமல் முதலில் பேசிய வள்ளி வேற்று குரலை கேட்டதும் திடுக்கிட்டு பார்த்தாள். மாரப்பன் என்று அறிந்ததும் அவளுக்கு கொஞ்சம் திகைப்பாய்தான் இருந்தது. ஆனாலும் சீக்கிரத்தில் சமாளித்து கொண்டு, உங்கள் தலையை உருட்டுவதற்கு என்னால் முடியுமா ஐயா? அதற்கு எந்த உண்மையான வீரம் படைத்த ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறானோ என்றாள். இதில் பிற்பகுதியை மெல்லிய குரலில் சொன்னபடியால் மாரப்பன் காதில் நன்றாக விழவில்லை. என்ன சொன்னாய் வள்ளி என்றான். இதற்குள் பொன்னன் வெளியிலிருந்து வரவே மாரப்பன் அவனை பார்த்து, பொன்னா, உன்னோடு ஒரு சமாசாரம் பேச வேண்டும், வா என்று கூறி அவனை வெளியில் அழைத்து போனான். இருவரும் நதிக்கரைக்கு சென்று மரத்தடியில் உட்கார்ந்தார்கள். பொன்னா, நீ எனக்கு ஒரு பெரிய உபகாரம் செய்திருக்கிறாய். அதற்காக என்றைக்காவது ஒரு நாள் நான் உனக்கு நன்றி செலுத்தியாக வேண்டும் என்றான் மாரப்பன். நானா ஐயா? உங்களுக்கு அப்படியொன்றும் செய்ததாக தெரியவில்லையே. உனக்கு தெரியாமலே செய்திருக்கிறாய் பொன்னா. ஐயையோ, அப்படியானால் அதை வள்ளியிடம் மட்டும் சொல்லிவிடாதீர்கள். அவள் என்னை லேசில் விடமாட்டாள் என்றான் பொன்னன். மாரப்பன் சிரித்து கொண்டே, அதுதான் பொன்னா, அதுதான். வள்ளியை நீ கல்யாணம் செய்து கொண்டாயே, அதுதான் நீ எனக்கு செய்த பெரிய உபகாரம். ஒரு காலத்தில் அவளை நான் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்ற சபலம் இருந்தது. அப்படி நடந்திருந்தால் என்னை என்ன பாடுபடுத்திருப்பாளோ. ஆமாம் எஜமான், ஆமாம். தங்களுடைய சாது குணத்துக்கும் வள்ளியின் சண்டை குணத்துக்கும் ஒத்து கொள்ளாதுதான். சண்டை என்று கேட்டாலே தங்களுக்கு சுரம் வந்துவிடும் என்பதுதான் உலகமெல்லாம் அறிந்த விஷயமாயிற்றே என்றான் பொன்னன். என்ன சொன்னாய் என்று மாரப்பன் கத்தியை உருவினான். ஓஹோ, கத்தியை கூட கொண்டு வந்திருக்கிறீர்களா? நிஜ கத்திதானோ? கொஞ்சம் இருங்கள், வள்ளியை கூப்பிடுகிறேன். உங்கள் உரையில் உள்ள கத்தி நிஜ கத்தி அல்ல, மரக்கத்தி என்று அவள் ரொம்ப நாளாய் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று கூறிவிட்டு பொன்னன் எழுந்திருந்தான்.
மாரப்பன் கத்தியை பக்கத்தில் தரையில் வைத்துவிட்டு, வேண்டாம் பொன்னா, உட்கார். புருஷர்களின் காரியத்தில் பெண் பிள்ளைகளை கூப்பிடக்கூடாது. அவர்கள் வந்தால் விபரீதம்தான். பார், விக்கிரமனை சோழ தேசத்துக்கு ராஜாவாக்க நாம் பெருமுயற்சி செய்தோமே, அது பலித்ததா? நமது ஆலோசனைகளில் அருள்மொழி ராணியை சேர்த்து கொண்டதால் தானே காரியம் கெட்டு போயிற்று என்றான். அப்படியா? மகாராணி என்ன செய்தார்கள் காரியத்தை கெடுப்பதற்கு? அவர்தான் இங்கே இளவரசரையும் கிளப்பி விட்டுவிட்டு அங்கே அச்சுதவர்மரிடமும் போய் சொல்லி கொடுத்தாரா? பிள்ளை மேல் அவருக்கு என்ன அவ்வளவு விரோதம்? இல்லை பொன்னா, ராணி யாரோ ஒரு சிவனடியாரை நம்பி அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அந்த வேஷதாரியை நம்ப வேண்டாம் என்று நான் எவ்வளவோ சொன்னேன். கேட்டால்தானே? உண்மையில் அந்த கபட சந்நியாசி பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றன். எல்லாவற்றையும் போய் சொல்லிவிட்டான். இதை கேட்டதும் பொன்னனுக்கு ஏற்கனவே அந்த சிவனடியார் மேல் ஏற்பட்டிருந்த சந்தேகம் கொஞ்சம் பலப்பட்டது. ஒருவேளை அவருடைய வேலையாகவே இருந்தாலும் இருக்கலாம். நாம் அனாவசியமாய் மாரப்ப பூபதியை சந்தேகித்தோமே என்று சிறிது வெட்கமடைந்தான். சிவனடியாராய் இருந்தாலும் சரி, என்றைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய போகிறது. அப்போது துரோகம் செய்தவனை என்று பொன்னன் பல்லை நரநரவென்று கடித்த வண்ணம் மாரப்பனுக்கு பக்கத்தில் தரையில் கிடந்த கத்தியை சட்டென்று எடுத்து ஒரு சுழற்சி சுழற்சி அருகே இருந்த ஒரு புங்க மரத்தில் ஒரு போடு போட்டான். வைரம் பாய்ந்த அந்த அடிமரத்தில் கத்தி மிக ஆழமாய் பதிந்தது. மாரப்பனுடைய உடம்பு பதாதிகேசம் ஒரு கன நேரம் வெடவெடவென்று நடுங்கியிற்று. எனினும் பொன்னன் தன்னை திரும்பி பார்ப்பதற்குள் ஒருவாறு சமாளித்துக் கொண்டான். பழைய கதையை இனிமேல் மறந்துவிடு பொன்னா. இளவரசர் என்னவோ இனிமேல் திரும்பி வரப்போவதில்லை. நம்முடைய காரியம் என்ன இருக்கிறது இனிமேல்? எல்லாம் தான் போய்விட்டதே. எல்லாம் போய்விடவில்லை. நானும் நீயும் இருக்கிற வரையில் எல்லாம் போய்விடாது. ஆனால் யுக்தியை மாற்றிக்கொள்ள வேண்டும். சண்டையினால் முடியாத காரியத்தை சமாதானத்தினால் முடித்து கொள்ள வேண்டும். நீ கெட்டிக்காரன் பொன்னா. நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். சக்கரவர்த்தி இந்த வழியாக போன போது உன்னை அழைத்து பேசினாராம். நீயும் அவருக்கு பணிந்தாயாம். இதுதான் சரியான யுக்தி. பெண் பிள்ளை பேச்சை கேட்காதே. வள்ளி ஏதாவது உளறி கொண்டுதான் இருப்பாள். நீ மாத்திரம் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை செய்தாயானால் சோழ நாட்டை காப்பாற்றலாம். விக்கிரமன் ஒருவேளை திரும்பி வந்தால் ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைக்கலாம். ராஜ்யம் அடியோடு கையை விட்டு போய்விட்டால் அப்புறம் திரும்பி வராதல்லவா? ஆரம்பத்தில் மாரப்பனின் பேச்சு பொன்னனுக்கு வேப்பங்காயாக இருந்தது. விக்கிரமனுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பது பற்றி பிரஸ்தாபித்ததும் பழைய சேனாதிபதி சொல்வதில் ஏதேனும் உண்மை இருக்குமோ என்று பொன்னனுக்கு யோசனை உண்டாயிற்று. நான் என்ன ஒத்தாசை செய்ய முடியும் என்று அவன் கேட்டான். பிரமாதமாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி தேவி அருள்மொழி ராணியை பார்க்க வரப்போவதாக பிரஸ்தாபம். நீதானே படகு விடுவாய். சந்தர்ப்பம் நேரும் போதெல்லாம் என்னை பற்றி பேசு. உனக்குத்தான் தெரியுமே பொன்னா, வள்ளியின் பாட்டன் ஜோசியம் சொல்லியிருக்கிறான் அல்லவா? எல்லாம் அந்த ஜோசியம் பழிப்பதற்கு ஏற்றபடியே நடந்து வருகிறது. இல்லாவிட்டால் குந்தவி தேவி இப்போது இங்கே வரவேண்டிய காரணமே இல்லை பார் என்றான். குந்தவி தேவியை விக்கிரமன் மணந்து கொள்ள வேண்டும் என்னும் அருள்மொழி ராணியின் பழைய விருப்பம் பொன்னனுக்கு ஞாபகம் இருந்தது. எனவே மாரப்பன் மேற்கண்டவாறு பேசியதும் பொன்னனுக்கு அவனிடம் இருந்த வெறுப்பெல்லாம் திரும்பி வந்துவிட்டது. உள்ளுக்குள் கோபம் பொங்கியிற்று. ஆயினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், அதற்கென்ன, சமயம் நேர்ந்தால் கட்டாயம் உங்களை பற்றி குந்தவி தேவியிடம் பேசுகிறேன் என்றான். நீ செய்யும் உதவியை மறக்க மாட்டேன் பொன்னா. சக்கரவர்த்தி என்னை கூப்பிட்டிருக்கிறார். நாளைக்கு பார்க்க போகிறேன். சேனாதிபதி வேலையை இப்போது எனக்கு கொடுக்க போகிறார். பிறகு சோழ ராஜ்யமே என் கைக்குள் வருவதற்கு அதிக நாளாகாது. அப்போது உன்னை கவனித்துக் கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டே மாரப்பன் குதிரை மீதேறி அதை தட்டிவிட்டான்.